நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்கு நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில விழும் பாருங்க. அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார். அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க. அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காட்டுறோம், இந்த பொருள்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு. ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்.